கரூர் அந்த ட்ராஜடிக்கு அப்புறம் ஒரு 3-4 நாளைக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜயை தொலைபேசியில் அழைத்து பேசியதாகவும் இந்த நிகழ்ச்சிக்கு வருத்தத்தை தெரிவித்ததாகவும் நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னு அரசாங்கம் உங்களை வந்து கடுமையாக பண்ணுது, நாங்கள்லாம் துணையாக இருக்கோம், நீங்கள் எந்த விதமான அச்சமும் பட வேணாம் என்று அவருக்கு வந்து ஒரு ஆறுதல் சொன்னதாகவும், அரசியல் ரீதியாக பேசுறதுக்கு சந்திக்கணுன்ற போது இப்போது வேண்டாம், அதை வந்து பொங்கலுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதாகவும், அவ்வளோதான். அது ஒரு இந்த கர்டசி டாக்காக தான் பார்க்குறேன். பொலிட்டிக்கலாக அலையன்ஸாக பேசுனாங்களா? ஆனால் பின்னால் பார்த்தீங்கன்னா 100 தொகுதி துணை முதலமைச்சர், 100 தொகுதிக்கு எடப்பாடி ஒத்துக்கிட்டாரு, இதை பிஜேபியை கழட்டி விட போகிறாரு டிசம்பரில், இப்படியெல்லாம் வதந்திகள் வருது. ஆனால் அன்கன்ஃபார்ம் ரிப்போர்ட் மேலே பேச விரும்பலை. முதல்வர் சொல்கிறாரு, இந்த கரூர் விவகாரத்தில் எந்த ஒரு தனிநபர் மீதும் பழி சுமத்தி பலிகட ஆக்குவது நோக்கமல்ல அப்படின்னு ஒரு பெருந்தன்மையால முதல்வர். அதாவதுங்க, இந்த பெருந்தன்மையெல்லாம் பேச்சில் தாங்க இருக்குது. ஏட்டு சுரைக்காய் கவைக்கு முரசொலியில் என்ன எழுதியிருக்காங்க, திமுக செயலாளர்கள்லேருந்து மந்திரிகள்லேருந்து எல்லாரும் என்ன பேசுகிறாங்க. சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். கரூரில் வந்து மறுநாள் 28 சம்பவம் நடந்தது, செப்டம்பர் 27 இரவு 9 மணிக்கு. 28 காலையில் கரூரில் போஸ்டர் ஒட்டுறாங்க. இது வந்து கரூர் திமுக தான் பண்ணுச்சுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. யாரோ சுப்பிரமணியன்றவர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய பல உதவியாளர்களில் ஒரு உதவியாளர் அவர்.